ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இதை சொல்லிவிட்டு நம்ம டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆகஸ்ட் 2025க்குள்ளே கிரிப்டோ பில்ஸ், அதாவது பார்லிமெண்ட்டில் யூஎஸ்ஏ இருக்கிற பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்க கிரிப்டோ பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2025க்குள்ளே பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட செனேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இதில் என்னென்ன பில்ஸ் இருக்குது, இது என்னெல்லாம் பாஸ் பண்ண போகிறாங்க, இதனால் என்னென்ன காயின்ஸ்லாம் இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலான வீடியோ. ஓகே, ஸோ கிரிப்டோ பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து டேபிள்லே இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணோன்னா அது போகுது, கவர்னர்கிட்ட போகுது, பிரசிடென்ட் போகுதுன்னு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. அதே மாதிரி சைக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பார்லிமெண்ட்லேயும். ஸோ எடுத்தோடனே ஒரு பில்லை சைன் பண்ணிட மாட்டாங்க, அதை அப்படியே கடப்பிலே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நிறைய கிரிப்டோ பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க, இன்க்ளூடிங் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸோட டாக்ஸஸ் எல்லாமே. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் கிரிப்டோ பில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணார், விச் இஸ் ரிகார்டிங் DeFi, டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸோட டாக்ஸஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதா சொல்லி அந்த ஒரு பில் ஃபைல் பண்ணார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ அது இல்லாமல் நிறைய காயின்ஸோட பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. உதாரணத்துக்கு XRPயோட பில் இருக்கும், SECக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது இருக்குது, பிட்காயினோட ETF பில்ஸ் இருக்குது, இத்தேரியமோட பில்ஸ் இருக்குது, சொலானாவோட பில்ஸ் இருக்குது. ஸோ நிறையா பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் த கிரிப்டோ ரிலேட்டட் பில்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2025க்குள்ளே நாங்கள் வந்து சைன் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. US will also become a crypto friendly country அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ என்ன காயின்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகும், 3 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க காயின் வந்து பார்த்திங்கன்னா XRP. ஸோ XRP நம்மளுக்கே தெரியும், யூஎஸில் ஒரிஜினேட் ஆன ஒரு லார்ஜஸ்ட் ஆல்ட் காயின். இப்போ சமீபத்தில் SEC கேஸில் ரொம்ப வாதாடி ஃபைனலாக ஒரு வெற்றிக்கும் வந்தாச்சு. அண்ட் SEC சேர்பர்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது XRP சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் XRP பயங்கர பம்ப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் $3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆச்சு. இப்போ XRP ETF வந்து பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது, ஆல்மோஸ்ட் உள்ளே வர மாதிரி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் XRPயோட பில்லாம் கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகி பாஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2025க்குள்ளே XRP ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் நம்ம ரேடாரில் வந்து பார்த்திங்கன்னா சொலானா. ஸோ நம்ம சொலானா பற்றி சொல்லவே தேவையில்லை, நம்ம நீட்டாக ஒரு டார்கெட் சொல்லிட்டே வந்திருந்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே அச்சீவ் ஆச்சு. இத்தரியமோட டேரக்ட் ஆல்டர்னேட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சொலானாவை தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஸ்டான்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொலானாவில் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க காயின் XRP, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் பற்றி நான் ரொம்ப பெருசாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆஃப்டர் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பட் கண்டிப்பாக இந்த நியூஸை நான் கன்வே பண்ணி ஆகணும், விச் இஸ் பைகாயின். ஸோ பைகாயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வருது. ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி பைகாயினாக பயங்கர டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லலாம். இப்போயும் நான் நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். 2 முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைகாயின் பற்றி இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரீம்ஸ், செயின்லிங்க் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அத்தன்டிக்கான டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிற ISO சர்டிஃபிகேட் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த செயின்லிங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்டெயின் பண்ணியிருக்காங்க. பை நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணி அப்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா there are some talks going on. பைகாயினோட ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பை ஆப்ஸ்க்குள்ளே நடக்கிற ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாட்ச்சில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 நியூஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைகாயினுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரேட் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க்கெட் படியும் பார்க்கும்போது ஒரு 10 to 12% அப் ஆயிருக்கு. ஸோ நோட்டபிளி கண்டிப்பாக இந்த ஒரு பிக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 2025 எல்லா கிரிப்டோ பில்ஸும் பாஸ் ஆகுது அப்படின்னா நோட்டபிளி அதை ஒட்டி கண்டிப்பாக ரொம்ப டவுனாக இருக்க காயின்ஸ்லாம் மேலே வரும். அதில் ஒன்று பைகாயின் வரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு லிஸ்ட்டில் இருக்க டாப் 3 காயின்ஸ் when it comes to the கிரிப்டோ பில்ஸ் பாசிங் செரிமனி அந்த டைமில் வரும்போது. ஸோ கண்டிப்பாக இதை போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் XRP சொல்லானா ஆப்வியஸ்லி நம்ம தெரியவே வேணாம், இட்ஸ் வெரி பிக் டோக்கன்ஸ். அண்ட் நடுவில் இந்த பையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் நியூஸ் எவ்ரி ஷேர் தி கஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.